இன்னைக்கு என்ன கான்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் வர வழியில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அரசு சம்மந்தமாகவே வீடியோ போடுறீன்னு, அதனால உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை சிக்கலெல்லாம் வரும். அது நீங்கள் பேசாமல் விசு இந்த இரிக்கெட்டோடது இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி போடுவாங்களே அந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் உங்களுக்கு வியூவர்ஸ் அதிகமாகவும் பிரச்சனையும் வராதுல்லன்னு சொன்னாருப்பா. கரெக்டு தானப்பா? கரெக்டு தான். அவர் ஏதோ நம்ம மேலே இருக்க ஒரு அக்கறையில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம எப்போவுமே அரசியல் சம்மந்தமான வீடியோலாம் போடுறது கிடையாது. சமூகத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் வீடியோவாக போடுறோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், இப்போ நீ ஒரு கம்பெனி வச்சுருக்கல, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற லேபருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறா? 700 கொடுக்குறேன். 700 சம்பளம் கொடுத்துட்டு அவன் காலைல வந்துட்டு வேலையே செய்யாமல் சாயங்காலம் போனான்னா நிறுத்தி ஏன்ப்பான்னு கேட்பியா? இல்லை போயிட்டு போகிறான் நம்மளுக்கு எதுக்கு வம்புன்னு விட்டுருவியா? அது எப்படி வேலை செஞ்சால் தான் சம்பளம் கொடுக்க முடியும். நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாலையும் அப்ராக்சிமேட்டாக 50 ரூபா கவர்மெண்ட்டுக்கு வரியாக கட்டுறோம். இவ்வளோ பணத்தை வரியாக கொடுத்து கவர்மெண்ட் நம்மளுக்கு செய்ய வேண்டிய சரியாக செய்யலை அப்படின்னா அதை நம்ம கேட்கணுமா வேணாமா? கேட்கணுமா? அதான் செய்கிறோம். அப்புறம் ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் நிறைய பேர் வரலன்னு சொல்லிட்டு சில கட்சிக்கு போராட்டம் நடத்துகிறாங்களே. ஆமாம், அதை பற்றி ஒரு கண்டென்ட் போட்டானே. பண்ணிடலாம். ஆனால் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் வெளியிட்டு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்படி அதில் பேர் இல்லை அப்படின்னா பேரை ஆட் பண்ணிக்கிறதுக்காக ஸ்பெஷல் கேம்ப்லாம் நடத்தினாங்க. இன்றைக்கி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து நம்ம ஓட்டர் ஐடி அடித்தாலே தெரிஞ்சிடும். அவ்வளோ நாள் பார்க்காம விட்டுட்டு எலெக்ஷன் அன்றைக்கி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறது சரியா? சரி, பொதுமக்கள் விட இப்போ போராட்டன்றது அரசியல் கட்சிங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இவ்வளோ பேர் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை முன்னாடியே செக் பண்ணியிருக்கணும்ல. அது யாரோட தப்பு? நம்ம சொன்னோன்னு வச்சுங்க, நம்ம டிஎம்கே கைக்கூலியா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கப்பா. நம்ம எந்த கட்சிக்கும் எதிராக செயல்படுறதில்ல. ஏதாச்சும் ஒரு கட்சி தப்பு செஞ்சாங்க, தவறு செஞ்சாங்க அப்படின்னா அதை நம்ம சுட்டி காட்டுறோம். அப்படி சுட்டி காட்டுறதே தப்பு அப்படின்னா அந்த தப்பை நம்ம திரும்ப திரும்ப செய்யலாம். என்ன? கரெக்டு தான். இன்றைக்கி என்ன கான்செப்ட் அப்படின்னா